வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. இப்போ இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அப்கமிங் பேங்கிங் எக்ஸாம்க்கான கேஸ்ட் டிஏ பத்தி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு சம் பார்க்கலாமா? ஸோ சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர் ஆர் 2500 ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜ். ஸோ அந்த காலேஜ்ல மொத்தமாக 2500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் பிளே டிஃப்ரெண்ட் கேம். ஸோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கேம்ஸ் வந்து விளையாடுறாங்க. ஈச் பிளேயர் எய்தர் டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட் லெவல் பிளேயர். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயர்ஸுமே ஒன்று டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்டேட் லெவல் பிளேயராக இருக்கலாம். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல? ஸோ டோட்டலாக வந்துட்டு 2500 மெம்பர்ஸ். ஓகேவா? 2500 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ்ல எனக்கு வந்துட்டு அந்த ஒவ்வொரு பிளேயருமே டிஃப்ரெண்ட் கேம்ஸா விளையாடுறாங்க. ஸோ அதுல எய்தர் எனக்கு டிஸ்ட்ரிக்டா இருக்கலாம் ஆர் ஸ்டேட்டா இருக்கலாம். ஸோ வந்து அவுட் ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ்ல 30% வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபுட்பால் பிளேயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அவுட் ஆஃப் 2500ல எனக்கு வந்துட்டு 30% வந்து ஃபுட்பால் பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பேஸ்கெட் பிளேயர். ஸோ எனக்கு அந்த பிளேயரையே எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர்னு தனியா ஸ்டேட் லெவல் பிளேயர்னு தனியா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு so number of district level cricket player is equal to the number of district level basket player. எழுதிடலாமா? so district level cricket player இருக்காங்க இல்லையா, அவங்களும் district level basket player எனக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? then ratio of total basketball player to the total cricket player is 3:5. so next என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு டோட்டல் பேஸ்கெட் பிளேயரும் டோட்டல் கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ரேஷியோஸ் வந்து 3:5 சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அவுட் ஆஃப் 2500 மெம்பர்ஸ்ல 10% யாரு? ஹாக்கி பிளேயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஹாக்கி பிளேயர்ஸ் half of the total volleyball player. ஸோ டோட்டல் வாலிபால் பிளேயர்ல half of தான் யாராம்? டோட்டல் ஹாக்கி பிளேயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் வாலிபால் பிளேயர்ல half தான் யாராம்? டோட்டல் ஹாக்கி பிளேயர். ஓகேவா? தென் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வாலிபால் பிளேயர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் வாலிபால் பிளேயருக்கும் ஸ்டேட் வாலிபால் பிளேயருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 200. ஸோ இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். தென் வாலிபால் பிளேயர் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் பிளேயர். ஸோ வாலிபால் பிளேயர் டோட்டல் வாலிபால் பிளேயர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க யாருக்கு ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னா வாலிபால் பிளேயர் டோட்டல் டிஸ்ட்ரிக்ட் பிளேயருக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் பிளேயருக்கு ஈக்குவலா இருக்காங்க. ஓகேவா? தென் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பிளேயருக்கும் ஸ்டேட் ஹாக்கி பிளேயருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹாக்கி பிளேயருக்கு சேமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து 2500 சொல்லிட்டாங்களா, அதுல அவுட் ஆஃப் 30% யாருன்னு சொல்லியிருக்காங்க? எனக்கு கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 30% வந்து ஃபுட்பால் பிளேயர்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இந்த ஃபுட்பால் பிளேயர் 30% கண்டுபிடிச்சா போதும் எனக்கு. அப்போ 30% ஆஃப் 2500 எவ்வளோன்னு பார்க்கணும். எவ்வளோ? 750. இந்த 750 தான் யாரு அப்படின்னா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபுட்பால் பிளேயர். இதுல யார் யார் பிரிவானா டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பாலும் ஸ்டேட் ஃபுட்பாலும் பிரிவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிரிக்கெட் பிளேயர் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் பேஸ்கெட் பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம வந்துட்டு மற்றதை கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ற மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு டோட்டல்ல 10% வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? ஹாக்கி பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல்ல 10% யாரா? ஹாக்கி பிளேயர். ஓகேவா?
எனக்கு வந்து 10%ன்றது எவ்வளோ 2500ல 10%ன்றது 250யா. ஸோ அப்போ ஹாக்கி பிளேயரோ வந்து டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ 250. இதுல என்னென்ன பிரியும் டிஸ்ட்ரிக்ட் ஹாக்கின்னு பிரியும், தென் ஸ்டேட் ஹாக்கி பால் ஹாக்கி பிளேயர்னு எனக்கு தெரியும். ஓகேவா. அடுத்தது வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. அடுத்தது வந்துட்டு டோட்டல் ஹாக்கி பிளேயர் half ஆஃப் த டோட்டல் வாலிபால் பிளேயர் இங்க இருக்கு இல்லையா. ஸோ டோட்டல் ஹாக்கி பிளேயர் எவ்வளோ அப்படின்னா எனக்கு வாலிபால் பிளேயர்ல ஹாஃப்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. நமக்கு வாலிபால் பிளேயர் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஹாக்கி பிளேயர் தெரியும் இல்லையா 250. வாலிபால்ல பாதி தான் எனக்கு 250 அப்படின்னா ஸோ இதோட டபுள் தான் எனக்கு யாரா இருப்பா வாலிபால் பிளேயரா இருக்காங்க. அப்போ 250ல டபுள் பண்ணோம் அப்படின்னா 500. ஸோ அந்த 500 மெம்பர்ஸ் தான் யாரு டோட்டல் வாலிபால் பிளேயர். ஸோ இதுல என்ன பிரிவாங்க டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் தனியா பிரிவாங்க, ஸ்டேட் வாலிபால் தனியா பிரிவாங்க. ஓகேவா. ஸோ அது நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ எனக்கு டோட்டல் 2500ல அதுல இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 750 ஃபுட்பால் 500 வந்து வாலிபாலுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், தென் 250ன்றது வந்துட்டு ஹாக்கிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய என்னென்ன பேஸ்கெட் பாலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:500 ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் டோட்டலா இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 8 பார்ட். நம்ம அந்த 2500ல இருந்து கண்டுபிடிக்க கூடாது. என்ன பண்ணணும்னா டோட்டலா எனக்கு 2500 அதுல எனக்கு 750 ஃபுட்பால் மைனஸ் 500 வாலிபால் மைனஸ் 250 என்னது ஹாக்கி பிளேயர். ஸோ இது எல்லாத்தையும் டேலி பண்ணணும். டேலி பண்ணா ரிமைனிங் எவ்வளவு மெம்பர்ஸ் வருவாங்க 1000 மெம்பர்ஸ் வருவாங்க. இந்த 1000ல தான் நான் என்ன பண்ணணும்னா எனக்கு பேஸ்கெட் பால் பிளேயர் எவ்வளோ கிரிக்கெட் பிளேயர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் பேஸ்கெட் பால் பிளேயர் கண்டுபிடிக்கலாமா. அப்போ 3/8 into 1000. ஓகேவா. ஸோ இது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் 1 time 1 to 5 times. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும். ஸோ 5 3s are 15 5 remaining 1 3 2s are 6 1 7 remaining 1 7 1 3s are 3. ஸோ டோட்டலா 375. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்பர் ஆஃப் பேஸ்கெட் பால் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ்கெட் பால் பிளேயர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 375. ஓகேவா. இப்போ டோட்டல் வந்து 2500 இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கிரிக்கெட் பிளேயர் எவ்வளோன்னு தெரிஞ்சிருவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் கிரிக்கெட் பிளேயர் எவ்வளோ மெம்பர் அப்படின்ற டீட்டெயில் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம் 5/8 into 1000 இங்கே 125 வரும். ஸோ 5 5s are 25க்கு 5 remaining 2 5 2s are 10 12 remaining 1 so 1 5s are 5 1 6 25. ஓகேவா. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கிரிக்கெட் பிளேயர் எனக்கு எவ்வளவு வருவாங்க அப்படின்னா 625. ஓகேவா. இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபுட்பால் கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ்கெட் பால் பிளேயர் கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் வாலிபால் பிளேயரும் கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் கிரிக்கெட் பிளேயரும் கண்டுபிடிச்சாச்சு, தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹாக்கி பிளேயரும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்னென்ன பிரிக்க போறோம் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் எவ்வளோ ஸ்டேட் பிளேயர் எவ்வளோ அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்ன்றத நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா. என்னன்னா எனக்கு நம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பிளேயரும் டிஸ்ட்ரிக்ட் பேஸ்கெட் பால் பிளேயரும் ஈக்குவல். ஓகேவா. ஆனா எனக்கு இது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ஸ்டேட் ஹாக்கி பிளேயருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹாக்கிக்கு எனக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஹாக்கி பிளேயர்னு எவ்வளோன்னு தெரியும் இல்லையா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹாக்கி பிளேயர்ல யார் யார் வருவா டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸும் ஸ்டேட் பிளேயர்ஸும் வருவாங்க இல்லையா. டோட்டல் ஹாக்கி பிளேயரை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டேட் ஹாக்கியும் டிஸ்ட்ரிக்ட் ஹாக்கியும் வருவாங்க. ஸோ அப்போ எனக்கு டோட்டல் ஹாக்கி பிளேயர்ஸ் எவ்வளோ 250. அப்போ எனக்கு இந்த இது யாருக்கு ஈக்குவலா இருக்கு டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பிளேயருக்கு
ஈக்குவலா இருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பிளேயர் எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னா district cricket player 250. So district cricket player then அடுத்த இன்ஃபர்மேஷன் district cricket playerம் district basketball playerம் எனக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ district basketball player எங்க இருக்காங்க வந்துச்சா. ஸோ அப்போ district basketball player எவ்வளோ அதுவும் எனக்கு 250. அப்போ டோட்டலா எனக்கு 375 basketball players இருக்காங்க. அதுல 250 எனக்கு district அப்படின்னா இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டேட் பாஸ்கெட்பால் எவ்வளவா இருப்பாங்க 375 minus 250 5 2 1 125 இருக்காங்களா. ஸோ அந்த 125 யார் எனக்கு ஸ்டேட் பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ். ஓகேவா. அடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கலாமா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வாலிபாலுக்கும் டிஸ்ட்ரிக்ட் வாலிபாலுக்கும் ஸ்டேட் வாலிபாலுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 200. ஓகேவா. நமக்கு என்ன தெரியும் இவங்க ரெண்டு பேரோட அடிஷன் நமக்கு தெரியும். டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் பிளேயரும் பிளஸ் ஸ்டேட் வாலிபால் பிளேயர் எவ்வளோன்றத டோட்டல் நம்பர் ஆஃப் வாலிபால் பிளேயரா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வாலிபால் பிளேயர்ஸ் எவ்வளோ 500. ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா. எனக்கு என்ன வரும் 2 டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் பிளேயர்ஸ் ஈக்குவல் டு 700 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் பிளேயர் மட்டும் 350. ஓ இங்க இருக்க டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் பிளேயர் மட்டும் எனக்கு எவ்வளவு வருது 350 வருது. அப்போ 500 எனக்கு டோட்டல் அதுல 350 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எனக்கு ஸ்டேட் பிளேயர்ஸ் எவ்வளவு வருவா 150. ஓகேவா. கிளியரா இருக்கா. தென் நம்ம வேற என்னென்ன கண்டுபிடிக்கணும் ஃபுட்பால் பிளேயர்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். தென் நான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹாக்கி பிளேயர்ல டிஸ்ட்ரிக்டும் கண்டுபிடிக்கணும் ஸ்டேட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்கலாமா. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின்ல இருந்து சொல்லியிருப்பாங்க எனக்கு டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் பிளேயரும் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் பிளேயரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் பிளேயர் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 350 கண்டுபிடிச்சிருக்கோமா. அதே தான் இப்போ எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் பிளேயரும் வரும். ஸோ ஃபுட்பால் பிளேயர் எங்க இருக்காங்க இருக்காங்களா. அப்ப இவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் 350 தான் போடுவேன். ஸோ இந்த 750ல 350 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ரிமைனிங் 400 இருக்கு இல்லையா. அந்த 400 தான் எனக்கு ஸ்டேட் ஃபுட்பால் பிளேயர். அதே மாதிரி எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட் பிளேயர் எவ்வளவு 625. அதுல எனக்கு டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் மட்டும் எவ்வளோனா 250 போட்டுப்போம். டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பிளேயர் மட்டும் 250. ஓகேவா. ஒரு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டேட் கிரிக்கெட் எவ்வளவு வருவா 625ல 250 போச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது எனக்கு 5 என்ன வரும் 11 இருக்கா 6 வரும். தென் 5 to 360 625 மெம்பர்ஸ் டோட்டலா. ஓகேவா. அந்த 625ல எனக்கு எவ்வளவு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பிளேயர் 250. ஸோ அந்த 250 போச்சு அப்படின்னா 5 2 6 4. இப்போ ரிமைனிங் இருக்கிறதா எனக்கு யாரு ஸ்டேட் பிளேயர் ஸ்டேட் கிரிக்கெட் பிளேயர். ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சாச்சா எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சது இல்லையா. ஸோ நம்ம பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க ஃபுட்பால் பிளேயர் டோட்டலாக எனக்கு 750 மெம்பர்ஸ். அதுல டிஸ்ட்ரிக்ட் வந்து எனக்கு 350 ஸ்டேட் வந்து 400. அதே மாதிரி கிரிக்கெட்ல எனக்கு டோட்டல் வந்து 625 டிஸ்ட்ரிக்ட் வந்து எனக்கு 250. ரிமைனிங் இருக்கக்கூடிய 375 யாரு எனக்கு ஸ்டேட் பிளேயர்ஸ். ஹாக்கில எனக்கு 250 வந்துட்டு டோட்டல் பிளேயர்ஸ்னு தெரியும். ஆனா அதுல டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ ஸ்டேட் எவ்வளோன்னு இல்லை கண்டுபிடிக்க முடியும் ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. வாலிபால் அதே மாதிரி டோட்டல் எனக்கு 500 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 350 இருக்காங்க ஸ்டேட்ல வந்து 150. பாஸ்கெட் பால்ல வந்துட்டு 375 இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட்ல 250 ஸ்டேட்ல 125. ஓகேவா. क्वेश्चन பார்த்தலாமா. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா if the ratio of district hockey player to state hockey player is 1:9. என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹாக்கிக்கும் ஸ்டேட் ஹாக்கிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து 1:9 சொல்லிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் எனக்கு டோட்டல் பார்ட்டா அப்ப என்னது அந்த 10 பார்ட் தான் எவ்வளவு
டோட்டல் ஹாக்கி பிளேயர் நமக்கு எவ்வளவு தெரியும்? ஸோ டோட்டல் ஹாக்கி பிளேயர்ன்றது எனக்கு 250. ஸோ அந்த எனக்கு 10 பார்ட் அப்படின்றது தான் எவ்வளோனா 250. 10 பார்ட்ன்றது 250. அப்போ 1 பார்ட் எவ்வளவு வரும்? 25. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? Then district hockey player is what percent of district cricket player? கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹாக்கி பிளேயர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பிளேயர்ல எவ்வளவு பர்சன்டேஜ், இதுதான் கொஸ்டின். இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இதுல எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹாக்கி பிளேயர் 1 பார்ட்டா, அந்த 1 பார்ட் தான் நம்ம 25 கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ 25 டிவைடட் பை டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பிளேயர் எவ்வளவுன்னு பாத்துறலாமா? சோ டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பிளேயர் எவ்வளவு பேர்னா 250 மெம்பர்ஸ். சோ அந்த 250ல 25 எவ்வளவு கண்டுபிடிக்கணும். சோ பார்த்தோமே தெரியுது இல்லையா? 10% தான் எனக்கு எவ்வளவு அந்த டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ். சோ 1 டைம் 10 டைம் 0 0 கேன்சல். சோ ரிமைனிங் எனக்கு என்ன 10%. சோ ஆப்ஷன்ல எனக்கு 10% இல்ல. சோ ஆப்ஷன் நன். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாமா? What's the ratio of total district football player and district cricket player? So district ஓட football playerம் என்னன்னா கேட்டிருக்காங்க district football player plus district cricket player இவங்க ரெண்டு பேருக்கும் to the total state volleyball player. State volleyball plus state basketball. First total district football district cricket பாத்துறோமா? So district football ல எவ்வளவு மெம்பர்ஸ் அப்படின்னா எனக்கு 350. அதே மாதிரி எவ்வளவு சரி இங்கே கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து எனக்கு ஃபுட்பால்ல 350. டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் 350. ஓகேவா? பிளஸ் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் எவ்வளவுன்னு பாத்துருவோமா? டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் வந்து 250. அடுத்தது ஸ்டேட் வாலிபால் ஸ்டேட் பாஸ்கெட். ஸ்டேட் வாலிபால் எவ்வளவு? ஸ்டேட் வாலிபால் வந்து எனக்கு 150. ஸ்டேட் பாஸ்கெட் பால் எவ்வளவு? 125. ஸோ 5 7 275. டோட்டலா எனக்கு எவ்வளவு? 275. எனக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நான் டைரக்டா ஆட் பண்ணியே போட்டுருக்கேன் 275. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0 0 ரிமைனிங் 1 3 2 5 6 என்ன வரும்? 275. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுவோமா? ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா so 7 5 12. ஸோ 25 டேபிள் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் எனக்கு 2 டைம்ஸ் என்ன வரும்? 50 வரும். ரிமைனிங் 10 100. 4 டைம்ஸ் எனக்கு 100 இருக்கும். அதே மாதிரி எனக்கு என்ன வரும்னா 11 டைம்ஸ் எனக்கு இந்த டைம் வரும். ஓகேவா? 25 டேபிள் கேன்சல் பண்ணும்போது 24:11. அப்போ ஆப்ஷன் A வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? Out of the total volleyball player 28% of is participate in college sports in some team. சோ டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவுன்னு தெரியும்ல? டோட்டல் வந்து 2800 சாரி 2500 வந்து எனக்கு டோட்டல். இதுல 28% யாரா இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகேவா? 0 0. எனக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன் 25 28 0 ரிமைனிங் 4 8 2s are 16 5 2s are 10 4 0 ரிமைனிங் 1 30 0 30 2s are 4 7. ஸோ டோட்டலா எனக்கு எவ்வளவு மெம்பர்ஸ் அப்படின்னா 700 மெம்பர்ஸ் வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் அந்த காலேஜ் டீம்ல ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. ஒரு டீம் if one team has 7 players 500 0 0 cancel. ஸோ இதுல எனக்கு 2500 எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? சாரி செக் பண்ணிக்கலாமா? டோட்டலா 2500 மெம்பர்ஸ். அதுல
78% வந்து காலேஜ் டீம்ல இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகே 700 தான் வருது. ஸோ டோட்டலாக எனக்கு வந்துட்டு 700 வந்து காலேஜ் டீம்ல இன்வால்வ் ஆகுறாங்க. ஒரு டீமுக்கு எனக்கு 7 பிளேயர். ஓகேவா? அப்போ டோட்டல் கொஸ்டின் ஆக்சுவலா டோட்டல் மெம்பர்ஸ்ல பிளேயர்ல இருந்து எடுக்காம அவுட் ஆஃப் டோட்டல் வாலிபால் பிளேயர்ல இருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும், டோட்டல் வாலிபால் பிளேயரோட இன்ஃபர்மேஷன் தான் எடுக்கணும். ஸோ டோட்டல் வாலிபால் பிளேயர் வந்துட்டு எனக்கு 500 மெம்பர்ஸ். ஸோ அந்த 500ல 28% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. நான் இதை என்ன பண்ணிட்டேன்னா டோட்டல் பிளேயர்ல இருந்து எடுத்துட்டேன். ஆக்சுவலா எனக்கு டோட்டல் வாலிபால் பிளேயர் இருந்து எடுக்கணும். ஸோ 500 into 28/100 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 4 ரிமைனிங் 4 10 14. ஸோ 140 மெம்பர்ஸ். ஸோ அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. எனக்கு 140 மெம்பர்ஸ் டீம்ல இருக்கிறாங்க. எனக்கு ஒரு டீமுக்கு 7 பிளேயர் அப்படின்னா எத்தனை டீம்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? டிவைட் பை 7 பண்ணோம் அப்படின்னா 20. அப்போ ஒரு டீமுக்கு எனக்கு எவ்வளவு பிளேயரா? 20 பிளேயர்ஸ். ஓகேவா? இந்த சம்க்கான ஆன்சர் 20. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? டோட்டல் பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ் வாட் பர்சன்ட் மோர் ஆர் லெஸ் டோட்டல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் பிளேயர்னு சொல்லிருக்காங்க. ஸோ டோட்டல் பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ், டோட்டல் பாஸ்கெட் பால் பிளேயருக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் டோட்டல் வாலிபால் பிளேயர்ன்றது 500. பாஸ்கெட்பால் பிளேயருக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பாலுக்கும் பாஸ்கெட்பால் டோட்டல் பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் எவ்வளவு? எனக்கு 375. அதுல டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் பிளேயர் தானே சொல்லிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் பிளேயர்ன்றது எவ்வளவு? 350 மைனஸ் minus 350. ஓகே, கண்டுபிடிக்கலாமா? எனக்கு டோட்டல் பாஸ்கெட்பால் பிளேயர் எவ்வளவு அப்படின்னா 375 சொல்லியிருக்காங்களா? கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் பிளேயர் சொல்லியிருக்காங்களா? ஸோ டோட்டல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் இது எவ்வளோனா 350. என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா மேல மோர் ஆர் லெஸ்ஸோட ஃபார்ம்ல என்னன்னா x minus y divided by y into 100. இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் மோர் ஆர் லெஸ். ஸோ மேல என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் எடுப்போமா? 375க்கும் 350க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளோ? 25 டிவைட் பை எனக்கு இதை விட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவு இருக்கு? அதிகமா தானே இருக்கு. ஸோ மோர் வேல்யூஸா இருக்கு இல்லையா? ஸோ மோர் வேல்யூஸா இருந்தது அப்படின்னா நம்ம டினாமினேட்டர்ல போடக்கூடிய வேல்யூஸ் எப்பவுமே என்னன்னா ரிவர்ஸ்ல பார்க்கணும். எனக்கு இந்த ஃபுட்பால் பிளேயர்ல இருந்து பாஸ்கெட் பால் பிளேயர் எப்படி இருக்காங்க? அதிகமா இருக்காங்க இல்லையா? ஸோ மோர் வேல்யூஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல இங்க போறோம்ல இந்த y வேல்யூ, இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா லோ வேல்யூவா எடுக்கணும். அப்போ டினாமினேட்டர்ல 350 போடுவோமா? into 100 போடும்போது என்ன ஆன்சர் வரும்னா, ஸோ இது எனக்கு 1 டைம். ஓகேவா? ஸோ இங்கே கேன்சல் பண்ணும்போது எனக்கு 12 டைம் வந்து 300 வரும். ஸோ வந்துட்டு 8,200 12 டைம் வந்து 300 14 டைம்ஸ். ஸோ 14 டைம்ஸ் வந்து 350. இது ரெண்டையும் நான் ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னா 14 7 டைம்ஸ் பண்ணும்போது எனக்கு 98 வருது. ரிமைனிங் 2 இருக்குமா? 20வா பாயிண்ட் வச்சு 1 பண்ணுவோமா? ஸோ 1 டைம்ன்றது எனக்கு 14. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? 7.07 7.14 இருக்கா? எனக்கு இங்க ஆப்ஷன் எக்ஸாக்டா என்ன வருது? நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கண்டுபிடிக்க முடியும். 7.07 கிடையாது, ஏன்னா எனக்கு பாயிண்ட் அப்புறம் 1ன்றது வருது. ஸோ இது என்ன ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 7 டைம்ஸ் தென் 4 டைம்ஸ் பண்ணும்போது ரிமைனிங் வேல்யூஸ் வரும். ஓகேவா? அப்போ இந்த சம்க்கான ஆன்சர் 7.14. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால் பிளேயர், ஃபுட்பாலோட கிரிக்கெட் அண்ட் வாலிபால் பிளேயரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா?
ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிப்போமா? ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால். ஃபுட்பால்ல எவ்வளவு மெம்பர்ஸ்? 750. ஓகே. ஃபுட்பால், வாலிபாலா? வாலிபால் எவ்வளோ? 500. கிரிக்கெட்ல எவ்வளோ? 625. ஸோ ஆட் பண்ணுவோமா? 5, 7, ஸோ 6, 5, 11, 18 வருமா? 18. ஸோ 1875 வரும். டிவைட் பை 3. 6 times, 2 times, 5 times. ஓகேவா? ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுமா என்ன? ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் தானே. ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னா 1875 ஆன்சர் வந்தது. டிவைட் பை டோட்டல் அப்சர்வேஷன் என்ன? நமக்கு 3. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 6 டைம்ஸ் வந்து 18, 2 டைம்ஸ் எனக்கு 6, அதே மாதிரி 15, 5 டைம்ஸ். ஸோ டோட்டல் ஆவரேஜ்ன்றது எவ்வளோ? 625. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் 625. கொஸ்டின் எனக்கு கேட்டிருக்காங்க ஆவரேஜ் ஆஃப் ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால் பிளேயர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 625 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கிளாஸ் டிஏ கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.